நாரதர் ஒரு நாள் மிகுந்த தலைக்கணத்துடன் கிருஷ்ணரிடம் வந்து கேட்டார். கிருஷ்ணா, என்னைவிட சிறந்த பக்தர் யாராவது இருக்க முடியுமா? நான் உன்னை தினமும் நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய திருநாமங்களை பாடுகிறேன். அப்படியிருக்க என்னைவிட பெரிய பக்தர் யார் இருக்க முடியும்? கிருஷ்ணர் சிரித்தபடி, நாரதா, ஒரு விவசாயி உன்னைவிட பெரிய பக்தன் என்றார். இதைக் கேட்ட நாரதர் அதிர்ச்சியடைந்தார். ஒரு விவசாயி? கிருஷ்ணா, அவர் என்ன செய்கிறார்? அவர் என்ன மாதிரி பக்தி செய்கிறார் என்று நாரதர் கேள்வி எழுப்பினார். கிருஷ்ணர் மெல்ல, நாம் அவரை நேரில் சென்று பார்க்கலாம். நீயே உண்மையை தெரிந்து கொள்வாய் என்று கூறினார். நாரதர் உடனே சம்மதித்து கிருஷ்ணருடன் அந்த விவசாயியின் கிராமத்திற்குச் சென்றார். கிராமம் மிகச் சாதாரணமாக இருந்தது. விவசாயி அங்கே தனது வீட்டின் பக்கத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் அதிகாலையில் எழுந்து பசுமாடு மேய்க்க, வயலில் வேலை செய்ய மிகவும் எளிமையாக இருந்தார். ஒரு நாளில் 3 முறை மட்டுமே அவர் கிருஷ்ணனை நினைத்தார். காலை, மதியம், இரவு என 3 முறை பாட்டு பாடி, கோலத்தை மெல்ல துவைத்து எளிய முறையில் பூஜை செய்தார். இதைக் கண்ட நாரதர் மிகவும் சிந்தித்தார். கிருஷ்ணா, இத்தனை எளிய முறையில் 3 முறை மட்டும் உன்னை நினைக்கிறார். ஆனால் நான் தினமும் உன்னை நினைத்து உன்னுடைய பாடல்களை பாடுகிறேன். அப்படியிருக்க அவர் என்னைவிட சிறந்த பக்தர் என்று நீ எப்படி கூறுகிறாய் என்று கேட்டார். கிருஷ்ணர் சிரித்தபடி, நாரதா, உன் கேள்விக்கான பதில் உனக்கே புரிய வேண்டும் என்று கூறி ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தார். நாரதா, இந்த கலசத்தை எடுத்துக்கொண்டு கிராமத்தைச் சுற்றி வா. ஆனால் இதிலிருந்து ஒரு சொட்டும் தண்ணீர் சிந்தக்கூடாது என்றார். நாரதர் உடனே கலசத்தை எடுத்து கிராமத்தைச் சுற்றத் தொடங்கினார். அவர் மிகுந்த கவனத்துடன் கலசத்தை தாங்கி ஒரு சொட்டும் தண்ணீர் சிந்தாமல் கிராமத்தைச் சுற்றி திரும்பி வந்தார். கலசத்தை கிருஷ்ணரிடம் கொடுத்தார். அப்போது கிருஷ்ணர், நாரதா, நீ இந்த பயணத்தின்போது என்னை எத்தனை முறை நினைத்தாய் என்று கேட்டார். நாரதர் பதறி, ஒரு முறை கூட நினைக்கவில்லை கிருஷ்ணா. எனது முழு கவனமும் இந்த கலசத்தில் இருந்தது. அதில் தண்ணீர் சிந்தாமல் இருக்கவே கவனம் கொடுத்தேன் என்றார். அப்போது கிருஷ்ணர் புன்னகையுடன், அதுவே உன் கேள்விக்கான பதிலாகும் நாரதா. விவசாயியின் வாழ்க்கை முழுக்க சிரமங்களால் நிரம்பியதாக இருக்கும். தன் பசுமாடு, வயல், குடும்பம் என்று அவரது வாழ்க்கை எளிமையான கடமைகளால் நிரம்பியதாயிருக்கும். ஆனால் இந்த எல்லா வேலைகளையும் மேற்கொண்டு அவன் நாளின் 3 முறை என்னை நினைப்பது அவன் பக்தியின் மகத்துவத்தை காட்டுகிறது. உண்மையான பக்தி என்றால் கடமைகளையும் தவறாமல் செய்து மனதின் ஆழத்திலிருந்து இறைவனை நினைப்பதுதான் என்றார். இந்த வார்த்தைகளைக் கேட்ட நாரதர் மிகவும் நெகிழ்ந்து கிருஷ்ணரின் கைகள் பிடித்து, கிருஷ்ணா, உன் சொற்களின் ஆழத்தையும் நீ காட்டும் உதாரணங்களின் தெளிவையும் நான் புரிந்து கொண்டேன். இனி நான் தலைக்கணத்துடன் இருக்க மாட்டேன். நான் யாரையும் குறைத்து நினைக்க மாட்டேன் என்று கூறி வணங்கி உட்கார்ந்தார். இந்த கதையை கேட்கும் யாருக்கும் உண்மையான பக்தி என்பது ஒரு மனதின் சாந்தத்தோடு கடமைகளைச் செய்யவும், மனதில் பக்தியை நிலைநிறுத்தவும் என்பது புரியும்.